நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 ஆகிய வசனத்தை நிறுத்தி ஒருவருக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரமாகிய மார்க்கமாய் போய், அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்தையும் பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும் பொழுது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள். கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். வாசித்த வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு சபை 9 நிலைகளில் சபை மாதிரியாக இருக்கணும். 9 நிலைகளில் சபை மாதிரியாக இருக்க வேண்டும். ஒன்று, ஒரு சபை ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபை எப்படி இருக்கணுமா? ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, நம்ம சபையை யார் நடத்துகிறார்? வேதம் சொல்கிறது, சபையை நடத்தி செல்கிறவர் ஆவியானவரே. பிலிப்பு தேவனால் வேர்பிரிக்கப்பட்டவன், தேவன் ஊழியக்காரருக்கு உதவி செய்கிற உடன் வேலைக்காரன். இப்போ இந்த பிலிப்பு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறானா, ஒரு எத்தியோப்பியன் ஒரு ரதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அந்த பாட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடம். எத்தியோப்பியன் ஒருவன் தன் ரதத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். ரதத்தில் அவன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை, தீர்க்க தரிசனத்தை வாசித்துக் கொண்டு போகிறான். இதை பிலிப்பு காண்கிறான். உடன் அந்த ரதத்தோடு அவன் ஆவியானவரால் ஏவப்பட்டு ஓடினான். ஆவியானவரால் ஏவப்பட்டு ஓடினான். எத்தியோப்பியாவினுடைய மந்திரிக்கு எசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ரகசியம் தெரியாது. எசையா தீர்க்க தரிசனத்தினுடைய அதனுடைய விளக்கம் தெரியாது. ஆனால் அந்த பகுதியை 29 கீழே லாஸ்ட் வரை வாசிக்க சொல்ல, அந்த புஸ்தகத்தினுடைய ரகசியத்தை பிலிப்பு ஆவியானவரால் ஏவப்பட்டு ஓடி அதை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ஆமென் சொல்லுங்க.
அப்படி தான் வெளிப்படுத்தி தேவ சத்தியத்தை சொன்ன பொழுது எத்தியோப்பியா மந்திரியானவன் ஒரு குறித்த இடத்துல வந்த பொழுது தண்ணி இருக்கிறது, அதை விளக்கி சொன்ன உடனே அப்பொழுதே ஞானஸ்தானம் பெற்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே வீடை கட்டுவதற்கு ஆயத்தப்படுகிறோம், வீடை கட்டுவதற்கு ஆயத்தப்படுகிறோம், வேலைக்காக நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஆனா ஞானஸ்தானத்துக்காக நம்ம பிள்ளைகள் ஆயத்தப்படுவதில்லை. சபையே, மற்ற மார்க்கத்தார் தங்கள் மார்க்கத்தை சிறு வயது முதல் தங்கள் பிள்ளைகளை அபியசித்து அதில் வேரூன்ற செய்கிறார்கள். ஆனால் சபையிலே கர்த்தர் விரும்புகிறது ஒவ்வொரு நாளும் ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்துக்கொண்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு சபையாயிருக்க வேண்டும் நம்முடைய சபை. ஆவியானவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பிலிப்பு கட்டுப்பட்டதனால ஒரு பெரிய ரகசியத்தை அவன் அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு வெளிப்படுத்தி கொடுத்தான். மாத்திரமல்ல, அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டவனாய் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்க? நம்ம வாலிப பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்காததுனால எவ்வளவு பேர் வழி தவறி போகிறார்கள். சத்தியத்தை விட்டு, ஆராதனையை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, வேதத்தின் உபதேசத்தை விட்டு பிள்ளைகள் வெளியே போகிறார்கள். ஆதலால் சபையே, இன்னைக்கு நம்ம சபை எப்படி இருக்கணும்னு சொன்னா, பிலிப்பு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டது போல நம்ம ஆவியானவரால் நம்ம சபை வழிநடத்தப்பட வேண்டும். உங்க ஜெபத்துல என் சபையை எங்க பாஸ்டர் இஷ்டத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, எங்க விசுவாசிகளுடைய இஷ்டத்துக்கு சபை போய்விடக்கூடாது. ஆவியானவருடைய ஆளுகையில், ஆவியானவருடைய விருப்பப்படி சபை போகணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுகிறீங்க? அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் சபை பிலிப்பு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டது போல, அங்கு மாற்றம் உண்டானது போல நம்ம சபை ஆவியானவரால் வழிநடத்தப்படணும். எல்லா வாரத்திலும் என்ன நடக்கும்? ஞானஸ்தானம் நடக்கணும். அப்போ இந்த நல்ல காலையிலே ஆவியானவர் சொன்னதை பிலிப்பு கேட்டான். ரதத்தோடு ஓடுகிறதுங்க சாதாரணமான காரியம் இல்லை. ரதத்தோடு ஓடுகிறது சாதாரணமான காரியம் இல்லை. எதுக்கு பின்னால? ரதத்துக்கு பின்னால் அவன் ஓடுனான். ஓட்டத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரதத்துல அவன் ஏறுதான், ரதத்துல ஏறுதான். எத்தியோப்பியா மந்திரி வாசிக்க அவனுக்கு எசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் விளக்கம் தெரியவில்லை. ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவன் உடனே அந்த அந்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு எத்தியோப்பியா மந்திரி கீழ்ப்பட்டான். கீழ்ப்பட்டதின் நிமித்தம் அவன் ரட்சிக்கப்பட்டான், மனம் திரும்பினான், ஞானஸ்தானம் எடுத்தான். அதனால் ஒன்று, சபையினுடைய வகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சபை ஆவியானவரால் என்ன செய்யப்படணும்? வழி நடத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. சபை என்பது உறுதி தன்மையில் இருக்கணும். என்னதா இருக்கணுமா? உறுதி தன்மையில். சபை எப்படி உறுதியா இருக்கணும்? பேதுருவை ஏன் கர்த்தர் இதை சொன்னார்? பேதுரு பல நேரத்தில் வழி விலகி போகிறவன், நழுகிறவன். ஆனால் இயேசு நேசித்த ஒரு ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்க. பேதுருவை இயேசு ரொம்ப நேசித்தார். பேதுரு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்த ஆண்டவர். ஆனால் பேதுருவை பார்த்து சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிரு. பேதுரு என்ற வார்த்தைக்கு கற்பாறை, பாறை என்ற அர்த்தம். என்னது? பாறை. இந்த பாறையின் மேல ஏங்குள்ள சபையை கட்டுவேன். சபை உறுதியா இருக்கணும். சொல்லுங்க, சபை
உறுதியாக. சபைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கிட்ட கர்த்தர் விரும்புகிறது, சபையை கர்த்தர் எதிர்பார்ப்பது, கர்த்தர் வருமளவும் உறுதியான உபதேசத்துல, ஆமை சொல்லுங்க, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, நம்பிக்கையில சபை உறுதியாக இருக்க வேண்டும். சபைக்கு வரவங்களுக்கு தான் ரொம்ப வேதனை இருக்கும், பாடு இருக்கும், கஷ்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னில் உங்களில் அவர் விரும்புகிறது என்னவென்றால், ஒரு சபை ஒவ்வொரு நாளும் சபை உறுதியோடு சபை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, தேவன் உங்களில் என்னில் விரும்புகிறது சபை பாறையாக, சபை உறுதியாக இருக்கணும். கர்த்தர் அப்படிதான் இந்த பேதுருவை பார்த்து சொன்ன, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. ஒரு இடத்துல சொன்ன, பாதாளத்தின் கோபுரங்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அப்போ ஒரு சபை உறுதியாக இருக்கணும். ஆமை சொல்லுங்க. இங்கேயும் வந்துட்டு வெளியில இடத்துக்கு நிச்சய கூடாது, போகக்கூடாது. சபையை எப்படி கர்த்தர் உருவாக்கினார் தெரியுமா? தன் சரீரத்தையும் தன் இரத்தத்தையும் கிரயம் கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு சொத்து வாங்க சொல்ல அதுக்கு துட்டு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அப்பதான் பத்திரம் உங்க பேர்ல வரும், பட்டா உங்க பேர்ல மாறும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் எப்படி சபையை உருவாக்கினேன் தெரியுமா? என் சொந்த சரீரத்தை, சொந்த இரத்தத்தை 33.5 வயசுல என்னுடைய சரீரமும் இரத்தமும் சபையை ஸ்தாபிப்பதற்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதுல அவர் உறுதியாயிருந்த, இதுதான் சபை. அவர் ஒரு இடத்துல பின்வாங்கவில்லை, ஒரு இடத்துல அவர் பின்னிட்டு பார்க்கல. முன்வச்ச கால், பிதாவின் சித்தம் அவர் மரிக்க வேண்டும், பிதாவின் சித்தம் இழந்து போன ரட்சிப்பை அடைய வேண்டும், பிதாவின் சித்தம் சபையை ஸ்தாபிக்க வேண்டும். ஆமை சொல்லுங்க. சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆதலால் இன்னைக்கு சபை உறுதித்தன்மையை பல இடத்துல இழக்குகிறது. சபை துரு உபதேசத்துக்கு விழுந்து போகிறது. சபை ஒருவருடைய ஆதிக்கத்தில் கண்ட்ரோல்ல போகிறது. நம்முடைய சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபை உறுதித்தன்மையாக இருக்க வேண்டும், சபை பாறையாக மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தாவே, நான் போகிற சபை, நான் ஆராதிக்கிற சபை எதுனா, அது சரீரத்தையும் இரத்தத்தையும் கொண்டு சுயத்தை விட்டு கொடுத்து மீட்டு கொண்ட சபையாகும் என்னுடைய சபை. அல்லேலூயா என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. மூன்றாவதாக, ஒரு சபை எப்படி வகைப்பட்டது என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 2 சில வசனங்களை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் தகுதியல்ல, ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுதலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் யூத மார்க்கத்தாரான நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. ஒரு சபை முன்னேறி செல்கிற சபையா இருக்கணுமா? என்னதான்? முன்னேறி செல்கிற சபை. அல்லேலூயா. ஒரு சபையை கர்த்தர் விரும்புகிறது முன்னேறி செல்கிற சபையா இருக்கணும். அதுல 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். 6:3. ஆதலால் சகோதரரே,
பரிசுத்த ஆவியிலும் ஞான நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கவனிக்கணும். ஒரு சபை முன்னேறணும்னு சொன்னா சபை பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ளே கர்த்தர் கேட்கிறாரு, மகனே மகளே, நீ போகிற நீ ஆராதிக்கிற சபையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த ஜனங்களுக்கு ஞானம் இருக்கிறதா? அந்த ஜனங்களுக்குள்ள நற்சாட்சி இருக்கிறதா? அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை தேவராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக அவர்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறாரு, விசுவாச குடும்பத்தில் கேட்கிறாரு, நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களா? நீங்கள் நற்சாட்சி பெற்றவர்களா? நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறவர்களா என்று நம்மை சோதித்தால் நம்மளை கொண்டு தேவன் அடுத்த தலைமுறையை உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு சொற்ப காலம் இருப்போம், ஆனா சபை கர்த்தர் வருமளவும் இருக்கும். சபை கர்த்தர் வருமளவும் இருக்கும். அப்ப அந்த சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், சபை என்பது முன்னேறி செல்கிற, முன்னோக்கி செல்கிற சபையாக மாற வேண்டும். காலையில கர்த்தர் கேட்கிறார், மகனே, நீ பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நற்சாட்சியினாலும் நீ மாறணும்னா உங்களை தெரிந்தெடுத்து உங்களை அனுப்பி தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பப்படும் என்றுதான் இந்த வேத வசனத்தின் திருஷ்டாந்தம் உண்மை என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தின் 1 முதல் சில வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். அவர்கள் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் சேனை தலைவர்களும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதிலும் இயேசுவை முன்னிட்டு உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் மட்டும் போதும். அல்லேலூயா. சபை எதிர்ப்புக்கு அஞ்சாத சபையா இருக்கணும். எதிர்ப்புக்கு அஞ்சாத சபையா இருக்கணும். இந்த நல்ல நாளிலே பேதுருவானாலும் பவுலானாலும் பர்னபாவானாலும் இவர்களெல்லாம் ஊழியத்தை சும்மா இலகுவாக செய்து கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகல. பல இடத்திலே ஸ்தேவானை போல கல்லெறியப்பட்டவர்களாய், பல நேரத்திலே உபத்திரவத்தின் மூலமாக அவர்கள் சென்றார்கள். உபத்திரவத்தில் தான் ஆதி நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு முதல் இந்த நூற்றாண்டு வரை சபை வளர்ந்திருக்கிறது. ஆதலால் சபை என்றால் அதற்கு எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகளை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. சபை தேவனால் கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எந்த எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு உயிர் சேதம் வந்தாலும், எவ்வளவு கல்லறி வந்தாலும், எவ்வளவு கொலை உண்டானாலும் சபை கீழே போனது சரித்திரம் இல்லை 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 என்பதை உங்களுக்கு ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். அஞ்சாவதாக அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து கரங்களை தட்டி. சபை வேகமாக செயல்படுது சபையாகும். அல்லேலூயா. சபை எப்படியா இருக்குமா? வேகமாக செயல்படுகிறதா இருக்கணும். அல்லேலூயா. இந்த டிடியில் படிப்பிக்க சொல்ல நான் ஒரு காரியத்தை சொன்னேன். சபையிலிருந்து கொஞ்சம் வேற ஆண்டவர் சிதறடிக்க பண்ணுவார். சும்மா இல்லை, அவங்கள கொண்டு தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. சபை சிதறடிக்கப்பட்டது. ஆரம்ப சபை
சிதறடிக்கப்பட்ட சபை சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறதுனால எல்லா இடங்களிலும் சபை பெருகினது. இன்னைக்கு காலையில் நம்ம சபையை கத்த சொல்லாரு, வேகமாக செயல்படுகிற சபையாக இருக்கணும். என்ன செய்யணும்? ஒரு வேகமாக செயல்படுகிற சபைனா உங்கள் வாய் சும்மா கிடக்கக்கூடாது. உங்கள் வாய் ஒருவர் எனக்காக மரித்தார் என்பதையும், ஒருவர் எனக்காக தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தார் என்பதையும், ஒருவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்பதையும், ஒருவர் எனக்காக உயிர் தெழுந்து எனக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ண போயிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த உபவாச கூட்டமும் உங்க ரட்சிப்பும் உங்க மனம் திரும்புதலும் உங்க பரிசுத்த வாழ்க்கை இந்த பூமியில கொட்டாரம் கட்டி வாழ்வதற்கு அல்ல. நீங்கள் நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நோக்கோடு தான் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கணும். ஆமென். இந்த பூமியில ஒருவனும் அழிந்து போகக்கூடாது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருவனும் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி பரலோகம் சந்தோஷித்திருக்கிறது. இதுக்காக வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு சபை வேகமாய் வளர வேண்டும் என்றால் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள் என்று கேட்ட பொழுது எசையாவை போல சொல்லணும், இதோ நான் இருக்கிறேன், என்னை ஆண்டவரே அனுப்பும். நீங்க போனீங்கன்னா, நீங்க கர்த்தரை குறித்து சொன்னீங்கன்னா, நீங்கள் தான் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவீர்கள் என்றால் சபை வேகமாய் வளரும். ஆமென் சொல்லுங்க. சபை வேகமாய் வளரும் என்பதை கர்த்தர் சபையோடு படிப்பிக்கிறார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை கூடி வாசிங்க பார்ப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இயேசுவை பிரசங்கிக்கிறீங்களா? இயேசு நல்லவர்னு சொல்றீங்களா? இயேசு என்ன தேடி வந்தாரு, எனக்கு சமாதானத்தை தந்தாருன்னு சொன்னீங்களா? எனக்கு இயேசுவிடத்தில் வந்தால் உங்களால் பிரசங்கிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆரம்பத்தில் பேச முடியாது, சர்ச்சில் உங்களுக்கு அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஜனங்களிடத்தில் சென்று ஜனங்களுக்கு இவர்தான் இரட்சகர் என்பதையும், இவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்த குமாரனாகிய கிறிஸ்து என்று உங்களால் சொல்ல முடியும். ஆதலால் அஞ்சி வேகமாக செயல்படுகிற சபையாக நம்ம சபை மாறணும். ஆறாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசிக்கலாமே. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. கீழே ஒரு சில வசனத்தை வாசிங்க. புறஜாதிகள் கொந்தளித்து சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள், உறுதிப்படுத்தினீரே. அடுத்த கிளை வசனம். போதும். சபை துன்பத்திலும் ஜெபிக்கிற சபையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த ஊர்ல வந்து நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், என்ன கற்பித்த கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை கற்பிச்சு கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஆதலால் இன்னைக்கு சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், சபை துன்பத்திலும் ஜெபிக்கிற சபையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லு, சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார்.
நம்ம சபையில் சில நேரங்களில் துன்பம் வருவது உண்டு, நமக்குள்ளே வேதனை வருவது உண்டு. அதை வச்சு ஜெபம் பண்ணாதவங்க ரொம்ப பேர் நம்மகிட்ட இருக்கோம். எப்போ கஷ்டம் வருதோ 5 நிமிஷம் ஜெபத்தை கூட்டணும். அல்லேலூயா. எப்போ வண்டி ஓடலையோ அதுக்கு 10 நிமிஷம் கூட உட்காந்து ஜெபம் பண்ணா வண்டி சீக்கிரம் ஓடும். உங்கள் வீட்டில் எது தடையாக இருக்கிறதோ கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால துன்பத்திலையும் ஜெபத்தில் கைவிடாத ஒரு கர்த்தராக நம்முடைய கர்த்தர். 7ஆவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17:6. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களை காணாமல் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் கரங்களை தட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிக்கணும். ஒரு சபை உலகத்தை என்ன செய்யணுமா? இங்க தான் இருக்கீங்களா? ஒரு சபை உலகத்தை என்ன செய்யணுமா? கலக்கணும். பட்டணத்தை கலக்குகிறவர்கள். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம், உங்களுக்குள்ளே விசுவாசம், நீங்க கேட்டா எதையும் கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கை உடையவர்கள் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த நல்ல நாளிலே உலகத்தை கலக்குகிறதா இருக்கணும் சபை. ஆமே. அல்லேலூயா. நேரம் கிடைச்சாலும் கேட்காவிட்டாலும் சுவிசேஷத்தை மற்றவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சபை அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் செய்த ஊழியம் எங்கே போச்சு? ஆரம்பத்தில் நீங்க சொன்ன சுவிசேஷ வேலை, நற்செய்தி சொன்ன, கைப்பிரதி கொடுத்த காரியங்கள் எங்கே போயிற்று? கர்த்தர் திரும்பி சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்களை உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றுவேன். உங்களை உலகத்தை கலக்குகிறவர்களாக நான் மாற்றுவேன். இந்த நல்ல நாளிலே 8ஆவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 8:4. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:4. சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாக சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு, கரங்களை தட்டி. இன்னைக்கு நம்மளை கிறிஸ்தவங்கன்னு சொல்லுதாங்களா? நம்மளை ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுதாங்களா? சபை உலகத்தை இயேசுவை கட்டுகிறது சபையா இருக்கணும். உலகத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதா இருக்கணும் சபை. சிதறி போனவங்க எல்லாரும் இயேசுவை பிரசங்கம் பண்ணினாங்க. அவர்கள் வருஷந்தோறும் சபையை கூடி 1 வருஷ காலமாக ஒருமனப்பட்டாங்க. சிதறி போன அந்த ஜனங்களை ஒருமுகப்படுத்தினாங்க. அங்கே அவங்களுக்கு முதல் முறையில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் ஆண்டவர் சூட்டி அவர்களை கன பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் கரங்களை தட்டி உருவாக்குகிற சபையா இருக்கணும் நம்ம சபை. நம்ம சபை எப்படி இருக்கணும்? ஸ்தேவான் விசுவாசத்தினால வல்லமையினால நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். இப்போ எல்லாருக்கும் என்ன, பாஸ்டர் ஜெபம் பண்ணா, பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணா கேட்கும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களை கொண்டு அற்புதமும் அடையாளமும் செய்ய வைப்பாரு. அப்படிதான் சபை வளர்ந்திருக்கிறது. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தான்.
இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண சொல்ல அற்புதம் நடந்துட்டுனா நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க, அற்புதம் பெற்றவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு சபை பெருகுகிற சபையாக இருக்க வேண்டும். நீங்க தான் சபை. என்னை உங்களை தான் கர்த்தர் இரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார். அந்த ரட்சிப்பை அவர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சபைக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தினீர். வார்த்தையின்படி வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.